ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு சைடிஷ் ரெசிபி செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பொரிக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் இதை இட்லி தோசையோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி நல்லா குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மீல் மேக்கர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மீல் மேக்கர் எல்லாமே நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு ஃபில்டரில் நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இதில் நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கையால் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையால் நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அந்த மீல் மேக்கரில் நல்லா கோட்டாகி நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க, நல்லா ஊறட்டும். 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் இது கூட பெரிய சைஸில் 1 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா செவக்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்திருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். மசாலா நல்லா வதங்கினதும் இது கூட 1 கப் அளவுக்கு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது தக்காளியோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் 3 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அது நல்லா வேகணும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு, எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு குக் பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா மீல் மேக்கர், அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டாலே போதும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு கிரேவி என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். கிரேவி நல்லா திக்காகி அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், சப்பாத்தி பொரிக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை, கொஞ்சமாக கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம சுட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.